வெல்கம் டு ஷார்போட ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோ பண்ண போகிறோம். அந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா எர்த்தாகர். எர்த்தாகரில் வந்து இது மொத்தம் 3 டைப் நம்மகிட்ட இருக்கு. இந்த டைப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ராலி டைப் எர்த்தாகர். இந்த எர்த்தாகரை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக குழி போட்டுக்க முடியும். அதாவது சிங்கிள் மேன் இருக்கும், அதை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு வெயிட்டாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த டைப் வாங்கிக்கலாம். இதில் வந்து நம்ம 2 வீல் கொடுத்துருக்கோம். அதனால ஈஸியாக வந்து நம்ம ஒரு இடத்துல குழி போட்டு அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த வீல் மூலமாக நம்ம தள்ளிட்டு போய்க்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தென்னங்கன்று நடுறீங்க அல்லது வாழை மரம் நடுறீங்க, அந்த மாதிரி மர வகைகள் ஏதாவது நடுறீங்க, ஒரு 8 இன்ச்சிலிருந்து 1 அடி வரைக்கும் குழி போடணும் அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த எர்த்தாகரோட பிட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட வந்து 6 இன்ச்சிலிருந்து 12 இன்ச் வரைக்கும் நம்மகிட்ட பிட் இருக்கு. ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இன்ஜின் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 இன்ச்சிலிருந்து 10 இன்ச் வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 52cc இன்ஜினில் கொடுத்துட்ருக்கோம். அதே வந்து கொஞ்சம் ஹையாக போகுது, 1 ஃபீட் வேணும், இல்லை இன்ஜினோட பவர் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம்ம 63cc இன்ஜின் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த இன்ஜின் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின், அதாவது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். இதில் வந்து ஃபியூலும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். வாங்க இந்த ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுன்றது நேரடியாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கணும். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இந்த ப்ரைமர் பல்ப் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த பல்ப் வந்து 2-3 டைம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீகாயில் இருக்குது.